எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14, 15, 16 ஜூலை 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பிரான்சின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லெஜியன் ஆஃப் ஹானர் யாருக்கு வழங்கப்பட்டது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இரண்டாவது கேள்வி, கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் விருதை பெற்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் விருதை பெற்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய டிஜிபியாக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய டிஜிபியாக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் ராஜீவ் குமார். அடுத்து நான்காவது கேள்வி, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் அதாவது பிஎஸ்என்எல்லின் புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராபர்ட் ஜெரார்ட் ரவி. அடுத்த ஐந்தாவது கேள்வி, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அருண் பன்சால். அடுத்து, பிரிசம் தி ஆன்செஸ்ட்ரல் அபவுட் ஆஃப் ரெயின்போ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? வினோத் மங்கரா. அடுத்து ஏழாவது கேள்வி, மாண்வி மது காசியப் மற்றும் 2 திருநங்கைகள் எந்த மாநில காவல்துறையில் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர்கள் என்ற வரலாறு படித்தனர்? பீகார். அடுத்து, பிஎம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸை திறந்து வைத்தவர் யார்? பிஎம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸை திறந்து வைத்தவர் யார்? அமித்ஷா. ஆப்ஷன் ஏ. அடுத்து, எந்த நாட்டின் குறைந்த கார்பன் ஆற்றல் துறைக்கு உலக வங்கி $1.5 பில்லியன் கடனை வழங்குகிறது? இந்தியாவிற்கு. அடுத்து 10வது கேள்வி, ஆசிய பசிபிக் பண மோசடி குறித்த பார்வையாளர் அந்தஸ்தை பெற்ற முதல் அரபு நாடு எது? ஆசிய பசிபிக் பண மோசடி குறித்த பார்வையாளர் அந்தஸ்தை பெற்ற முதல் அரபு நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். அடுத்து, 2024 ஆண்டிற்கான பாரம்பரிய மருந்துகள் பற்றிய ஆசியான் நாடுகளின் மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது? 2024 ஆண்டுக்கான பாரம்பரிய மருந்துகள் பற்றிய ஆசியான் நாடுகளின் மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது? இந்தியா. அடுத்து, 2024 ஆண்டுக்கான யூரோ கால்பந்து கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? ஸ்பெயின். இந்த யூரோ கால்பந்து கோப்பை தொடரில் 4வது முறையாக இதன் மூலம் ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 13வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த கால்பந்து வீரர் தாமஸ் முல்லர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் ஓய்வை அறிவித்த கால்பந்து வீரர் தாமஸ் முல்லர்
எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜெர்மனி. ஜெர்மனி. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக இளைஞர் திறன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக இளைஞர் திறன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 15. ஜூலை 15. அடுத்து, 2024ஆம் ஆண்டு விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024ஆம் ஆண்டு விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? கார்லோஸ் அல்கராஸ். அடுத்து, உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் 2024 கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? இந்தியா. இந்தியா. அடுத்து, இந்தியா தனது முதல் தேசிய கட்டணமில்லா போதைப்பொருள் எதிர்ப்பு ஹெல்ப்லைன் எண் 1933ஐ அறிவித்தது. அடுத்து, யுஎன்ஆல் உருவாக்கப்பட்ட இழப்பு மற்றும் சேதம் நிதியத்தின் குழுவை நடத்த பிலிப்பைன்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து, விண்வெளி ஆராய்ச்சி குழுவின் அதாவது கோஸ்பர் 45வது அறிவியல் பேரவை தென்கொரியாவின் பூசானில் தொடங்கியது. அடுத்து, உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் பறவை காட்சியகத்தை 15 ஜூலை 2024ஆம் தேதி டேராடூனில் உள்ள ஜாலி கிராண்ட் என்ற இயற்கை கல்வி மையத்தில் நிறுவியது. அடுத்து, இந்தியா முதன்முறையாக 2024 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டத்தை புதுதில்லியில் நடத்த உள்ளது. அடுத்து, சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான 2வது ஆசிய பசிபிக் மந்திரி மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது. அடுத்து, உலகின் முதல் 3D பிரிண்டட் எலக்ட்ரிக் ஆப்ரா துபாயில் சோதனை பயணத்தை தொடங்கியது. நன்றி.